குட் மார்னிங். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சாப்டர் 10th சம். கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான், லிமிட் செட் பண்ணியிருக்கானா -5 <= x <2. சரிங்களா? அப்போ இதுக்கு எப்படி சார் என்ன சார் எழுதணும் அப்படின்னா, -5 -4 -3 -2 -1 0 1 இந்த வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது 2ல இருந்து லிமிட் செட் பண்ணியிருக்கான் 6 வரைக்கும். ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும், 2 3 4 5 6 எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே <= கொடுக்கல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது 6 <= x <= 9 கொடுத்துட்டான் இல்லையா? அப்போ 6ஐயும் வச்சுக்கணும். 7 8 9 இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு லிமிட் செட் பண்ணுறது இதுதான் மெயின் தீம். இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், 2 ஃபைண்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னா, f(-3 + f(2) கேட்டிருக்கான் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதில் என்ன பண்ணுறோம், f(-3) கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க? -3ங்கிறது எங்கே இருக்குது, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வருமா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, -4 -3 -2 -1ங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க இல்லையா? அப்போ 3ங்கிறது இதில் வரும், இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வரும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன பண்ணுறீங்க, f(x) = 6x + 1. ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, 6 x-க்கு பதிலாக -3 போடுறீங்க, +1. இதை சால்வ் பண்ணால் -18 +1. இதை சால்வ் பண்ணால் -17. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு f(2)ங்கிறது எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே -2 -1 இதெல்லாம் மைனஸ் வருது, 0 1 முடிஞ்சு போச்சு. இங்கே 2 3 4 5 இதில் 6 7 8 9. அப்போ எந்த ஈக்குவேஷனில் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், f(x) = 5x² - 1. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், 5xக்கு பதிலாக 2² - 1 போடுங்க. அப்போ 5 4 2² பண்ணால் 4 -1. அப்போ என்ன வரும், 20 - 1 என்ன வரும், 19. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், f(-3 + f(2) கொடுத்துருக்கானா? அப்போ எழுது, f(-3 + f(-2) = என்ன வரும், -17 + 19. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது, 2 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்கான், f(7 - f(1). ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், f(7)க்கு வேல்யூ கண்டுபிடிங்க. இது எந்த ஈக்குவேஷனில் வருது அப்படின்னு செக் பண்ணு. அப்போ பார்த்தீங்கன்னா f(x) = 3x - 4ங்கிற ஈக்குவேஷனில் வரும். அப்போ 3xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுற, 7 - 4. அப்போ என்ன வரும், 21 - 4 சிம்பிளிஃபை பண்ணால் 17. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு f(1) எந்த ஈக்குவேஷனில் வருதுன்னு பாரு. f(x) = 6x + 1. 6xக்கு பதிலாக 1 + 1. அப்போ 6 + 1 7. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கான், f(7 - f(1). அப்போ இந்த வேல்யூ என்ன, 17. இங்கே என்ன 7. அப்போ என்ன வரும், 17 - 7 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 10. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்கான், 2 f(4 + f(8). ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், f(4) ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ரைட்டுங்களா? இது எந்த ஈக்குவேஷனில் வருதுன்னு செக் பண்ணிங்கன்னா 5x² - 1. நெக்ஸ்ட்டு 5xக்கு பதிலாக 4² - 1 சிம்பிளிஃபை பண்ணால் 5 16 - 1 சிம்பிளிஃபை பண்ணால் 18 - 1 எவ்வளோ வரும், 79. சரிங்களா? நெக்ஸ்ட்டு f(8) என்ன வரும், எந்த ஈக்குவேஷனில் வருது, 3x - 4
3xக்கு பதிலாக 8 மைனஸ் 4 சிம்பிளிஃபை பண்ணால் 24 மைனஸ் 4 எவ்வளோ வருது 20 வருது. இப்போ நமக்கு என்ன சம் கேட்டிருக்கான் 2 into f of 4 plus f of 8 சிம்பிளிஃபை பண்ணால் 79 plus 20 சிம்பிளிஃபை பண்ணால் எவ்வளோ வருது 79 இங்கே பாரு இன்ட்டு 2 போட்டுக்கணும். ஓகேங்களா, சிம்பிளிஃபை பண்ணால் 158 plus 20 சிம்பிளிஃபை பண்ணால் 178 ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன பார்க்குறோம் 2f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் f of minus 2 எந்த ஈக்குவேஷனில் வரும் 6x plus 1. அப்போ xக்கு பதிலாக மைனஸ் 2 போட்டுக்கோ ப்ளஸ் 1. அப்போ என்ன வரும் -12 + 1 சிம்பிளிஃபை பண்ணால் -11. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு f of 6 எந்த ஈக்குவேஷனில் வருது 3x - 4ங்கிற ஈக்குவேஷனில் வருது. இப்போ xக்கு பதிலாக 6 போட்டுக்கோ சிம்பிளிஃபை பண்ணால் 18 - 4 சிம்பிளிஃபை பண்ணால் 14. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு f of 4 எந்த ஈக்குவேஷன் 5x² - 1 xக்கு பதிலாக 4 சப்ஸ்டிட் பண்ணிக்க சிம்பிளிஃபை பண்ணால் 5 16 - 1 சிம்பிளிஃபை பண்ணால் 18 - 1 எவ்வளோ வருது 79. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு f of -2 சேம் அதே தான் என்ன வரும் இங்கே -11 போட்டோம் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறேன் -11 அப்படியே போட்டுக்கோ. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம் கொஸ்டினில் அப்படி எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிக்க. இது கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்கான் இல்லையா 2f into 2f of -2 minus f of 6 divided by இந்த இருக்குது இல்லையா, இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into f of 2 என்ன வருது f of -2 வேல்யூ என்ன வருது -11 minus f of 6 14 divided by f of 4 எவ்வளோ 79 minus 11. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் -22 - 14 divided by -79 - 11. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது 36 divided by 68 வருதான்னு பாரு 38 இங்கே பாருங்க டிவைடட் பை இங்கே என்ன வரும் -36 வருமா. இது இங்கே பாரு இது வந்து ப்ளஸில். ஓகேங்களா, இப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன வருது கேன்சல் பண்ணோம்னா 9 by -9 by 17